விடுமுறை நாட்களில் ருசியாக சமைத்து சாப்பிட வேண்டும் என ஆசைப்படுபவர்களின் முதல் சாய்ஸ் அசைவ உணவுதான். அதிலும் மட்டன், சிக்கன் தான் முதலிடம் பிடிக்கும். சிக்கன் கிரேவி, சிக்கன் 65, சிக்கன் வறுவல் என ருசிக்கும் நீங்கள் ஜிஞ்சர் சிக்கனையும் ருசித்துதான் பாருங்களேன். தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/2 கிலோ, பெரிய வெங்காயம் 100 கிராம், இஞ்சி 50 கிராம், தக்காளி 100 கிராம், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், எலுமிச்சை சாறு, கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன், நறுக்கிய கொத்தமல்லி தழை, கறிவேப்பிலை சிறிதளவு, புளித்த தயிர் 50 மில்லி, எண்ணெய் 30 மில்லி, உப்பு தேவையான அளவு. செய்முறை: பெரிய வெங்காயம், தக்காளியை பொடியாக நறுக்கவும். இஞ்சியின் தோல் நீக்கி மெல்லிய துண்டுகளாக நறுக்கவும். சிக்கனை நன்கு கழுவி சுத்தம் செய்து சிறிய துண்டுகளாக நறுக்கவும். தயிரை கட்டி இல்லாமல் அடிக்கவும். அடுப்பில் வாணலியை வைத்து எண்ணெய் சேர்த்து சூடானதும் நறுக்கிய பெரிய வெங்காயம், கறிவேப்பிலை சேர்த்து அதனுடன் நறுக்கிய இஞ்சி சேர்த்து 2 நிமிடங்கள் வதக்கவும். பின்பு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் சேர்த்து நன்கு வதக்கிய பின் சிக்கன் துண்டுகளை சேர்த்து 5 நிமிடங்கள் வதக்கவும். பின்னர் தக்காளி சேர்த்து நன்கு வதக்கவும். சிக்கன் கலவையில் தயிரை சேர்த்து கலக்கி கிளறி விடவும். அடுப்பை மிதமான தீயில் வைத்து கலவையில் எண்ணெய் பிரிந்து வரும் வரை வேக விடவும். சிக்கன் நன்கு வெந்து கிரேவி செட் ஆனதும் இறுதியாக எலுமிச்சை சாறு, கரம் மசாலா தூள், நறுக்கிய கொத்தமல்லி தழை சேர்த்து நன்கு கலந்து சூடாக பரிமாறவும். சாதத்துடன் சாப்பிட ஜிஞ்சர் சிக்கன் சுவையாக இருக்கும். மேலும் ஜிஞ்சர் சிக்கனில் கணிசமாக இஞ்சி சேர்க்கப்பட்டிருப்பதனால் இவை சாப்பிட்டதும் எளிதில் ஜீரணமாகும். லங்கா ஸ்ரீ, உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு.